மகிழ்ச்சி. சொல்லுங்க, சந்தோஷம், மகிழ்ச்சியை பார்த்து கொண்டு வருகிறோம். ஏன் சந்தோஷம் ரொம்ப முக்கியம், மகிழ்ச்சி எப்படி முக்கியம், அது எப்படி வருகிறது என்பதை குறித்தெல்லாம் நம்ம பார்த்து கொண்டு வருகிறோம். ஆமேன். வேதம் நிச்சயமாக சொல்லுது பாருங்க, சந்தோஷம் நல் மருந்தான். சந்தோஷம்தான் என்னதுங்க? நல் மருந்து. சொல்லுங்க, நல்ல மருந்து. வாழ்க்கையை ஆண்டவர் கொடுத்த வாழ்க்கை ஒரு வாழ்க்கை. சொல்லுங்க, ஆண்டவர் கொடுத்த வாழ்க்கை என்னதுங்க? ஒரு வாழ்க்கை. பூமியில் இருக்கிற நாட்கள் நமக்கு கொடுத்துருக்கிற நல்ல வாழ்க்கை. இந்த நல்ல வாழ்க்கையை நம்ம சந்தோஷமாக மாற்றிக்கொள்ள வேண்டும். சொல்லுங்க, சந்தோஷமாய் மாற்றிக்கொள்ள வேண்டும். சில பேர் வாழ்நாளெல்லாம் கசப்பாக வச்சுருப்பாங்க, கோபமாக வச்சுருப்பாங்க, பகையாக வச்சுருப்பாங்க, வெறுப்பாக வச்சுருப்பாங்க, விரோதத்தை வளர்த்துருவாங்க. நீங்கள் அப்படி இருக்கக்கூடாது, சந்தோஷமாக வச்சுக்கணும். சொல்லுங்கள், சந்தோஷமாய் இருக்கணும். சந்தோஷம்தான் இருக்கிறதுலே பெருசு. சந்தோஷம் தான் என்னதுங்க? ரொம்ப ரொம்ப பெருசு. இருந்தவர் ஆமேன்னு சொல்லுங்க. ஆமாம், வாழ்க்கை குடும்பம் எல்லாம் சந்தோஷமாக இல்லைன்னா அது வாழ்கிறதுக்குனே என்ன இருக்காதுங்க, ஒரு சுவாரஸ்யமே இருக்கவே இருக்காது. ஆகவே எந்த நேரத்திலும் உங்கள் வாழ்க்கையில் இந்த சந்தோஷத்தை நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, விட்டு கொடுக்கவே கூடாது. அதனால் சபைக்கு வருங்க. என்னத்துக்கு வரீங்க அப்படின்னா உங்கள் சந்தோஷத்தை உறுதிப்படுத்தி கொள்வீங்க, உங்கள் சந்தோஷத்தை எடுத்து போவீங்க. ஆமேன். உங்கள் சந்தோஷத்தை எங்கேயும் கோட்டை விடவே மாட்டீங்க. இருந்தவர் ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. சரி, நாம் திருப்பிக் கொள்வோம். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வாசிங்க. கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். மறுபடியும் சொல்லுகிறேன். ஆமென். திருப்பி அந்த 1ல கூட சொல்றாரு பாருங்க. ஆதலால் எனக்கு பிரியமும் வாஞ்சையுமான சகோதரரே, எனக்கு சந்தோஷமும் கிரீடமும் ஆனவர்களே, பிரியமானவர்களே, இந்தபடியே கர்த்தருக்குள் நிலைத்திருங்கள். பாருங்க, எனக்கு பிரியமானவர்களே, எனக்கு சந்தோஷமானவர்களே. சொல்லுங்க, எனக்கு சந்தோஷமான. பாருங்க, ஒரு அப்பா அம்மாவுக்கு பிள்ளைங்க நல்லா இருந்தால் தான் சந்தோஷம். சொல்லுங்க, அப்பா அம்மாவுக்கு என்னதுங்க? பிள்ளைங்களுடைய வாழ்வை பார்க்கணும், அதுதான் சந்தோஷம். அதே போல ஒரு போதகருக்கு என்ன சந்தோஷம் அப்படின்னா நீங்கள் நல்லா இருக்கணும், அதுதான் எனக்கு சந்தோஷம். இருந்தால் ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஓப்பனாக சொல்கிறேன் பாருங்க, இப்படி தான் சொல்லுது. நீங்கள் நல்லா இருக்கிறதுல தான் நான் சந்தோஷம் அடைவேன். சொல்லுங்கள், நீங்கள் நல்லா இருக்கிறதுல தான். ஒரு தகப்பன் தாயை எப்படி ஒரு பிள்ளைகள் நல்லா இருக்குன்னு விரும்புகிறாங்களோ அதே மாதிரி ஒரு போதகர் நான் எப்படி விரும்புகிறேன், நீங்கள் நல்லா இருக்கும்படியாய் விரும்புகிறேன், சந்தோஷமாக இருக்கும்படி விரும்புகிறேன். அதுதான் எனக்கு கிரீடம் போல. அதுதான் எனக்கு என்னதுங்க? கிரீடம், சால்வை, பெருமை எல்லாம் அதுதான். எப்படி ஒரு ஆசிரியருக்கு ஒரு மாணவர்கள் நல்லா வெற்றி பெற்று போகும்போது இப்படி பெரிய சந்தோஷத்தை உண்டாக்குது, அதே போல தான் பாருங்க, நீங்க நல்லா இருக்கிறதுனால தான் எனக்கு சந்தோஷம். அதனால தான் இந்த இடத்துல திருப்பி 2ஆம் வசனத்தோட சொல்றா பாரு, கர்த்தருக்குள் ஒரே சிந்தையாயிருக்க சிந்தைகளும் புத்தி சொல்லுகிறேன். புத்தி சொல்லுகிறேன்னு சொல்லிட்டு தான் சொல்றாரு. என்ன புத்தி சொல்றாரு? கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். சொல்லுங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் என்ன பண்ற உங்களுக்கு பாருங்க. கர்த்தர் இந்த இடத்துல சொல்றாரு சந்தோஷமா இருங்கள். இவர் சொல்றார். ஆனா சந்தோஷமா இருக்க யார் இருக்கணும்? அந்த பிலிப்பியர் இருக்கணும். எந்த இடத்துல சொல்றாரு? ஜெயில இருக்கும் போது சொல்றாரு. எங்க இருக்க சொல்றாரு? அப்போஸ்தலனாகிய பவுல் 7 நிருபத்தை வெளியிலேருந்து எழுதுறாரு, 7 நிருபத்தை ஜெயிலிருந்து எழுதுறாரு. அதுல ஒரு நிருபம் தான் அந்த பிலிப்பிய நிருபம். எங்கேருந்து எழுதுது? சிறைச்சாலையிலிருந்து எழுதுறாங்க. அவர் பிடிச்சி உள்ள போட்டாங்க. அவர் சுவிசேஷம் சொல்றது, வசனத்தை சொல்றது, இதெல்லாம் கோபப்பட்டு என்ன பண்றாங்க, அவங்க உள்ள போட்டாங்க. உள்ள அவர் இருந்தாலும் வெளியில இருக்கிற மக்களாகிய சபையின் மக்களுக்கு அவர் சொல்ற வார்த்தை என்னன்னா, நீங்க எப்பொழுதும் கர்த்தருக்குள் சந்தோஷமாய் இருங்கள். நான் அதை தான் உங்களுக்கு சொல்றேன். நீங்கள் எப்பொழுதும் என்ன பாருங்க, ஒரு நாள் இல்ல, 2 நாள் இல்ல, உங்கள் வாழ்நாள் எல்லாம். ஒருவேளை துக்கம் கொஞ்சம் படலாம், ஒரு கண்ணீர் படலாம், ஒரு கஷ்டம் இருக்கலாம். அதெல்லாம் வாழ்க்கையில ஒரு சின்ன பார்ட்டு, அது டக்குன்னு போயிடணும். ஆனா எது உங்க வாழ்க்கையில நிலைச்சிருக்கணும் அப்படின்னா சந்தோஷம் தான் நிலைத்திருக்க வேண்டும். சொல்லுங்க, எதுதான் நிலைத்திருங்க? சந்தோஷம் தான் நிலைத்திருக்க வேண்டும். அப்போ
அவர் சொல்றாரு, நீங்கள் தான் சந்தோஷமா இருக்க முடியும். சந்தோஷத்தை கர்த்தர் என்ன பண்ற தராரு. ஆனா சந்தோஷமா இருக்கிறதும் இல்லாததும் யாருடைய கையில இருக்குது? உங்க கையில இருக்குது. பக்கத்துல யார் கையில இருக்குதுங்க? நீங்க தான் சந்தோஷமா இருக்கிறத தெரிந்து கொள்ளணும். சொல்லுங்க, சந்தோஷமா இருக்கிறத நீங்க தான் என்ன பண்ணணும்? தெரிந்து கொள்ளணும். நீங்க சந்தோஷமா இருக்க தெரிந்து கொண்டா உங்க வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும். உங்களோடு கூட மற்றவர்களையும் சந்தோஷமா வச்சுப்பீங்க. சொல்லுங்க, உங்களோடு கூட மற்றவர்களையும் என்ன பண்ணுவீங்க? அதனால தான் சொல்றேன், மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்க சந்தோஷமா இருங்கள். இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. நான் சொல்றேன் பாருங்க, சந்தோஷமா இருப்பது தான் உங்க பலன். வாட் இஸ் யுவர் ஸ்ட்ரென்த்? எது உங்க பலன்? உங்க வாழ்க்கை எது பலனா மாத்துது, ஆற்றலா மாத்துது, ஒரு பெரிய காரியமா மாத்துனா, நீங்க சந்தோஷமா இருந்துச்சுன்னா அது பெரிய காரியமா மாறிடும். இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. நீங்க சந்தோஷமா இருந்தா உங்க வீட்டில் இருக்கவங்க எல்லாரும் சந்தோஷமா இருப்பாங்க. நீங்க துக்கமுகமா இருந்தா, நானே கண்ணீர் விட்டுக்கிறேன், நானே பிரச்சனை ஆக்குறேன், உங்களுக்கு என்ன சந்தோஷம் கேட்பீங்க. சில பேர் அவங்க அழுதாங்கன்னா மற்றவங்க சந்தோஷமா இருந்தா பிடிக்காது. அவங்க அழுதா என்ன, மற்றவங்க சந்தோஷமா இருந்தா நான் என்ன கஷ்டப்படுங்க, நீ நான் சந்தோஷம். அதனால அவங்க சந்தோஷமா இருந்தா கூட வெளியே காட்ட மாட்டாங்க. வெளியே போய் ஊற்றிட்டு உள்ள வருவாங்க. நான் சொல்றேன் பாருங்க, சந்தோஷமா இருங்கள். பக்கத்து சொல்லுங்க, சந்தோஷமாய். நீ சந்தோஷமா இருந்து பாரு, காரியம் வாய்க்கும். சந்தோஷமா இருந்த பிரச்சனை விட்டு போயிடும், காரியம் என்ன பண்ணும்? வாய்க்கும். விளங்குதா? ஒரு ஆமென் சொல்லுங்க. அதனால தான் பிலிப்பியர்ல சொல்றேன், நீங்க சந்தோஷமா இருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. இது பாருங்க, உங்க சந்தோஷம் அது விலை மதிக்க முடியாத ஒண்ணு. அதை என்ன பண்ணாதீங்க, தொலைத்து விடாதீர்கள். சொல்லுங்க, என்ன பண்ணாதீங்க? தொலைத்து விடாதீங்க. அது காணாமல் போக கூடாது, அது உங்களுக்கு சொந்தமா இருக்க வேண்டும். இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. சரி, அடுத்து ஒரு வசனத்தை வாசிங்க. 1 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் 6வது வசனம். கொஞ்சம் கவனிங்க, கொஞ்சம் வசனத்தை அப்படியே கவனிச்சு அப்படியே கேளுங்க. நீங்கள் மிகுந்த உபத்திரத்திலே பரிசுத்த ஆவியின் சந்தோஷத்தோடு திருவசனத்தை ஏற்றுக்கொண்டு எங்களையும் கர்த்தரையும் பின்பற்றவர்களாகி பாருங்க, இந்த இடத்துல சொல்றாரு, எங்கள் சுவிசேஷம் உங்களிடத்தில் வசனத்தோடு மாத்திரமல்ல, வல்லமையோடும் பரிசுத்த ஆவியோடும் முழு நிச்சயத்தோடும் வந்தது. சொல்லுங்க, சுவிசேஷத்துல என்ன வந்துச்சா? அதுல வசனத்துல மாத்திரம் இல்லையா, அது வல்லமையும் பரிசுத்த ஆவியும் முழு நிச்சயத்தோடு வந்தது. நாங்கள் உங்களுக்கு இருந்தபோது உங்கள் நிமித்தம் எப்படிப்பட்டவர்களாய் இருந்தோம் என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். நீங்கள் மிகுந்த உபத்திரத்திலே பரிசுத்த ஆவியின் சந்தோஷத்தோடு திருவசனத்தை என்ன பண்ணீங்க? ஏற்றுக்கொண்டு எங்களையும் கர்த்தரையும் பின்பற்றவர்கள் ஆகி. கவனிங்க, இந்த இடத்துல சொல்றாரு பவுல் தெசலோனிக்கே சபைக்கு சொல்றாரு, இந்த சுவிசேஷத்தை கேட்டீங்க, இந்த சுவிசேஷம் வல்லமையோடு பரிசுத்த ஆவியோடு உங்களுக்குள்ள வந்துடுச்சு. சொல்லுங்க, சுவிசேஷம் என்ன பண்ணுச்சுங்க? வல்லமையோடு பரிசுத்த ஆவியோடு உங்களுக்குள்ள வந்துடுச்சு. இப்போ இந்த வல்லமையோடு பரிசுத்த ஆவியோடு வந்துடுச்சு, ஆனா உபத்திரம் இருக்குது. சொல்லுங்க, என்ன பண்ணுதுங்க? உபத்திரம் என்பது என்னன்னா, இந்த உலகத்தில் இருக்குது உபத்திரம், உங்க வாழ்க்கையில இல்ல. ஏதோ ஒரு நேரத்தில் ஏதோ ஒரு காரணமா இந்த உபத்திரம் வந்தா கூட சில நேரத்தில் என்ன பண்றாங்க, சில பேர் அவங்களுடைய சந்தோஷத்தை இழந்துடுறாங்க. ஆனா இந்த இடத்துல சொல்றாரு, மிகுந்த உபத்திரத்திலே பரிசுத்த ஆவியின் சந்தோஷத்தோடு. சொல்லுங்க, பரிசுத்த ஆவியின் சந்தோஷம். சில பாருங்க, அவங்க துக்கமா இருந்தா வசனம் சொன்னா கேட்க மாட்டான். அப்ப இவரும் சொல்றாரு, ஒருவேளை நீ துக்கமா வேதனையா இருந்தா கூட பரிசுத்த ஆவியினுடைய சந்தோஷத்தோடு. நான் சொல்றேன், பரிசுத்த ஆவி உனக்குள்ள இருந்தா, சுவிசேஷத்து நிமித்தமா பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். நான் சொல்றேன், எப்பேற்பட்ட துக்கமான பிரச்சனையா இருந்தாலும் சரி, இந்த பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணுவாரு? உன் வாழ்க்கையில சந்தோஷத்தை தந்துனே இருப்பாருங்க. பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணுவாருங்க? சந்தோஷத்தை தந்து கொண்டே இருப்பார். அப்போ சொல்றாரு, இந்த துக்கமான நேரத்திலும் நீ எப்படி வசனத்தை ஏற்றுக்கொள்ளணும், நான் சொல்றதை எப்படி ஏற்றுக்கொள்ளணும்னா சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்ளணும். இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. எத்தனை பேர் சொல்லுவீங்க, சாப்பிட சொல்ல என்ன சொல்லுவீங்க? எப்பா கொஞ்சம் சந்தோஷத்தோடு சாப்பிடுப்பா, கொஞ்சம் சிரிச்சுன்னு சாப்பிடுப்பா,
கொஞ்சம் முகமலர்ச்சி சாப்பிடுப்பா, அப்போதான்ப்பா உடம்புல ஒட்டும் அப்படின்னு சொல்றீங்களே, அதே போல வசனத்தை சந்தோஷத்தோடு கேட்கும் போது தான் அது உங்களுக்குள்ள கிரியை செய்ய ஆரம்பிச்சோம். இருந்தா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. எப்படிங்க? உம்முன்னு கம்முன்னு. சில பேர் பாருங்க முகமே கலையாது, அப்படியே எண்ணெய் சட்டியில் ஓடின கடாயில் இருக்கிற அந்த எண்ணெய் சட்டி மாதிரி இருப்பான். கடுகு போட்டோன்னா பட்டுன்னு வெடிக்கிற மாதிரி முகம் வந்து பார்த்தா பாரு, பார்க்கவே முடியாது அவங்க முகத்தை. சிரிச்ச முகத்தை தானே பார்க்க முடியும். நான் கூட பிரசங்கத்தில் பார்த்து நல்லா சிரிக்கிறவங்களை தான் பார்த்து பிரசங்கம் பண்ணுவேன், அப்போ தான் எனக்கே பிரசங்கம் பண்ண முடியும். அங்கேருந்து உட்காந்து கோபமாக பார்த்துங்களை பார்த்து பிரசங்கம் பண்ண முடியுமா? ஐயோ இவரி நம்மளை பார்வையாலே எரிச்சிட கச்சிட போகிறான்னு சொல்லிட்டு இப்படி திருப்பிக்கிறது எத்தனை பேருக்கு விளங்குது? அதனால வசனத்தை எப்படி எடுத்துக்கணுமா? சந்தோஷத்தோடு எடுத்துக்கணுமா? இருந்தா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. சந்தோஷத்தோடு எடுத்துக்கங்க. நான் சொல்ற வார்த்தை சந்தோஷமா கேட்டு பாருங்க, எவ்வளவு வேலை செய்யும் பாருங்க. கோபமா கேட்டா வேலை செய்யாது. சந்தோஷமா கேட்டு பாருங்க. பிரச்சனை இருக்கத்தான் செய்யுது, உன் பிரச்சனை மாத்துறதுக்கு மருந்து என்ன? ஜுரம் இருக்கத்தான் செய்யுது. ஆனா என்ன சொல்றாங்க? எப்ப கொஞ்சம் மருந்து கொஞ்சம் குடிக்கோ, கொஞ்சம் மாத்திரை போட்டுக்கோ, கொஞ்சம் சுடு தண்ணி சாப்பிடு, ஆமென், அப்பதானே ஜுரம் போகுது. அதே போல உன் பிரச்சனை துக்கம் போறதுக்கு சந்தோஷம் தான் மருந்து. சொல்லுங்க, வசனம் தான் மருந்து. வசனத்தை சந்தோஷத்தோடு என்ன பண்ணுங்க? ஏற்றுக்கொள்ளுங்க. ஊழியக்காரனையும் சரி கர்த்தரையும் எப்படி பின்பற்றுங்க? சந்தோஷத்தோடு பின்பற்றுங்க, ஃபாலோ பண்ணுங்க. சில பேர் என்ன பண்ண, அவர் கிடக்கிறாருங்க, அவர் சொல்லுவாரு, அவருக்கு என்ன போச்சு, அவர் சொல்றதுனால நம்ம செய்யணுமா? சில பேர் அப்படிதான் இருப்பான். இந்த காதலை விட்டு உடனே 5 நிமிஷம் கூட அடுத்த காதல சந்தோஷத்தோடு வசனத்தை ஏற்றுக்கொண்டு நீங்க பின்பற்றவர்களாயிருங்க. எங்களையும் கர்த்தரையும் என்ன பண்ணுங்க? பின்பற்றவர்களாயிருங்க. இருந்தா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. 3ஆம் அதிகாரம் அதிலே 9ஆம் வசனம் வாசிங்க. மேலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நாங்கள் உங்களை குறித்து அடைந்திருக்கிற மிகுந்த சந்தோஷத்திற்காக நாங்கள் தேவனுக்கு எவ்விதமா ஸ்தோத்திரம் செலுத்துவோம். பாருங்க, நீங்க என்ன சொல்றது, நீங்க தேவனுக்கு முன்பாக உங்களை குறித்து அடைந்திருக்கிற ஒரு ஊழியக்காரனுக்கு என்ன பண்ணா, உங்களை பார்த்தோன்னா சந்தோஷம் வந்தணுமா? சொல்லுங்க, உங்களை பார்த்தோன்னா என்ன பண்ணணுமா? சந்தோஷம் வரணும். உண்மையிலே நான் பாருங்க, சில பேரை பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவேன். பரவாயில்லப்பா, கர்த்தரை பிடிச்சினாங்கப்பா, கர்த்தர் உறுதியாகிறாங்கப்பா, சரவாயில்லப்பா, ஜெபம் பண்றாங்கப்பா, வாரம் வாரம் வந்துடுறாங்கப்பா, விசுவாசத்தை விட மாட்டாங்கப்பா, நன்றியோடு கூட இருக்கிறாங்கப்பா, கர்த்தரை பின்பற்றுறாங்கப்பா அப்படின்னு பார்த்தோன்னு சில பேரை பார்த்தோன்னு எனக்கு சந்தோஷம் வந்துடும். இருந்தா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. எப்போ ஒரு ஊழியக்காரனுக்கு சந்தோஷம் வர்றாங்களோ அப்பெல்லாம் நாங்க என்ன பண்றோம்? தேவனுக்கு நன்றி செலுத்தணும். இருந்தா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஹலோ, நீங்க சந்தோஷமா இருந்தா தான் நான் உங்களுக்கு நன்றி செலுத்த முடியும். அப்படின்னா சொல்லுது, மேலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக உங்களை குறித்து அடைந்திருக்கிற மிகுந்த சந்தோஷம். உங்களை பார்த்தோன்னே எனக்கு சந்தோஷம் வந்துடணும். சொல்லுங்க, உங்களை பார்த்தோன்னே என்ன வந்துடணும்? துக்கம் வரக்கூடாது. ஒரு பிரச்சனை இருக்குது, இருக்கட்டும், ஆனா பிரச்சனைக்காக நான் என்ன பண்ண மாட்டேன், பிரச்சனைக்கு ஜெபம் பண்றேன், எல்லாம் பண்றேன். ஆனா உங்க வாழ்க்கை மாறும் போது, உங்கள் வாழ்க்கையில சுகமாகும் போது, பிரச்சனை தீரும் போது, ஒரு அற்புதம் நடக்கும் போது எனக்கு ஒரு சந்தோஷம் வருது. இருந்தா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அந்த சந்தோஷம் நிச்சயம் வரும், உங்க வாழ்க்கை மாறும், உங்க பிரச்சனை உங்களை விட்டு போகும். அப்ப சொல்றேன், நான் உங்க சந்தோஷத்திற்காக நாங்கள் தேவனுக்கு எவ்விதத்திலும் நாங்க என்ன பண்ணுவோம்? ஸ்தோத்திரம் செலுத்துவோம். இருந்தா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. எங்க தனிப்பட்ட ஜெபத்திலையும் கூட்டு ஜெபத்திலையும் நாங்க என்ன பண்ணுவோம்? ஆண்டவருக்கு, ஆண்டவரே இந்த சகோதரிக்காக ஸ்தோத்திரம், ஆண்டவரே இந்த சகோதரியுடைய வாழ்க்கையை மாத்துனீங்க, குடும்பத்தை மாத்துனீங்க, அவங்க கண்ணீரை போக்குனீங்க, அவங்கள ஜெபிக்கிறா வச்சிங்க, அவங்கள ஊழியம் செய்யற வச்சிங்க. இருந்தா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அவங்கள கொடுக்க முடியா வச்சிருக்கிறீங்க. ஆண்டவரே உமக்கு சந்தோஷம், இவங்களுக்காக நான் சந்தோஷப்படுகிறேன், இவங்களுக்காக நான் ஸ்தோத்தரிக்கிறேன். இருந்தா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. இது சொல்றாரு, உங்களை நடத்துகிறவர்கள் எவ்விதத்துல உத்தரவாதம் பண்ணுகிறபடினால உங்களுக்கு செய்ய வேண்டியதை துக்கத்தோடு செய்யக்கூடாது, அதை சந்தோஷத்தோடு செய்யணுமா. இருந்தா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அப்போ ஒரு ஊழியக்காரனை ஒரு விசுவாசி துக்கமடைய செய்யவும் முடியும், சந்தோஷம் அடையவும் செய்யும். நான் துக்கத்தோடு சில காரியம் செய்யணும், என்னத்த பண்ணுது, ஒழிஞ்சு போட்டோம், 5 வாரத்துக்கு 1 வாரத்துக்கு தான் சர்ச்சைக்கு வருது, கல்யாணம்னு வந்து நின்றுச்சு, என்ன பண்ணுது, வருது, ஓ ஏதோ மற்றவங்க சந்தோஷமா செய்யறனோ இல்லையோ, ஒரு துக்கமாவது என்ன பண்ற, வேண்டாம் வெறுப்பாது
செய்யும் அப்போ கஷ்டம் தானே இருக்கும். அதான் சொல்கிறாரு, எப்பா உங்களுக்கு நடத்துக்கிறவங்க உனக்கு ஜெபம் பண்ணாலும் சரி, ஏதாவது ஆசீர்வதிக்கணும், கடமைக்காக பண்ணக்கூடாது, அந்த சந்தோஷத்தோடு மன மகிழ்ச்சியோடு பண்ணதுக்கு நீ அதுக்கு என்ன பண்ணு, சரியாயிரு. இருந்தா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. விளங்குறவங்களாம் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. 2 தீமோத்தி 1:4 வாசிங்க. கடகடன் நீங்க வசனம் நடத்தி பார்த்து முடிக்கணும், நீயோட முடிக்குது. 2 தீமோத்தி 1:4 உன்னிலுள்ள மாயமற்ற விசுவாசத்தையும் நினைவு கூறுகிறதினால் என் முன்னோர்கள் முதற்கொண்டு சுத்த மனசாட்சியோடு ஆராதித்து வரும் தேவனை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். அந்த விசுவாசம் முந்தி உன் பாட்டியாகிய லோவிசியாவுக்குள்ளும் உன் தாயாகிய ஐனேகேலுக்குள்ளும் நிலைத்திருந்தது. அது உனக்குள்ளும் நிலைத்திருக்கிறது என்று நிச்சயித்திருக்கிறேன். இது நிமித்தமாக நான் உன்னிலுள்ள மாயமற்ற விசுவாசத்தை நினைவு கூறுவதனால் என் முன்னோர்கள் முதற்கொண்டு சுத்த இருதயத்தோடும் மனசாட்சி ஆழத்தோடும் தேவனை நான் என்ன பண்றேன், ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த இடத்துலயே சொல்றாரு பாருங்க, ஸ்தோத்தரிக்கிறேன். இருந்தா ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இருந்தா ஒரு ஆமேன் சொல்லுங்க. அடுத்து ஒரு வசனத்தை வாசிங்க. பிலோமோன் 1:7 வடிங்க. பிலோமோன் 297 பக்கம். எப்படியோ கண்டுபிடிச்சு பாருங்க. பரிசுத்தவான்கள் உள்ளங்கள் உம்மாலே இளைப்பாறுகிறபடினாலே உம்முடைய அன்பினாலே, பாருங்க, உங்களுடைய அன்பினாலே மிகுந்த சந்தோஷமும். பிலமோனுக்கு எழுதும்போது அவர் சொல்றார் பவுல், எப்பா உங்களுடைய அன்பினாலே பரிசுத்தவான்களை நீ இளைப்பாற பண்ணுகிறபடினாலே மிகுந்த சந்தோஷமும் ஆறுதலும் அடைகிறேன். இப்போ பரிசுத்தவான்களுக்கு இளைப்பாற பண்றானா யாருங்க, இந்த பிலமோன். இருந்தா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. என்ன பண்றானா, இளைப்பாறு. பாருங்க, இப்போ பரிசுத்தவான்கள் சில நேரத்தில் போறாங்கனாலே ஒவ்வொருத்தரும் தண்ணி குடிக்கிறான்னு கேட்க மாட்டாங்க. ஒருத்தர் தண்ணி குடிப்பாங்க, டீயை குடிப்பாங்க, சாப்பாடும் போடுவாங்க. தண்ணி எடுத்து கொடுக்கறதுக்கு கூட ஒருத்தர் வந்துடுவாங்க. அது கூட அந்த வேதம் சொல்லுது, பரிசுத்தவான்களை உம்மாலே இளைப்பாற பண்ணினபடினால். சொல்லுங்க, இளைப்பாற உங்களுடைய அன்பினாலே. சொல்லுங்க, உங்களுடைய அன்பினாலே நான் மிகுந்த சந்தோஷமும் ஆறுதலும் அடைந்திருக்கிறேன். சொல்லுங்க, மிகுந்த சந்தோஷமும் ஆறுதலும் அடைந்திருக்கிறேன். அப்போ பாருங்க, உங்க சொந்தக்காரங்க யாரா வராங்களே, சில பேர் வாங்கன்னு கூட மாட்டான். எப்போ போறீங்க அப்படின்னுமா. சில பேர் வா இன்முகத்தோட கூப்பிடுவான். தண்ணி சாப்பிட்றியா, டீ சாப்பிட்றியா, சாப்பாடு செய்யட்டோமா, இருந்து செய்ய இருக்கிறியா அப்படின்னு கேட்டோன்னுமே எனக்கு ஒரே சந்தோஷம். அப்படிப்பட்ட வீட்டுக்கு தான் அவன் திருப்பி போவான். வந்தவங்கள வானும் சொல்லாத, எப்போ போறீங்க கேட்ட அப்படிப்பட்ட வீட்டுக்கு திருப்பி போக முடியுமா? அங்கே போய் இளைப்பாற முடியுமா? கொஞ்சம் நம்மளுக்குள்ள ஏதோ கொஞ்சம் துக்கம் இருக்குது, வேதனை இருக்குது, சரி அங்கே போனால் கொஞ்சம் நல்லா இருக்கும்பா, ஒரு சந்தோஷமா இருக்கும்பா, கொஞ்சம் கவலை எல்லாம் மறந்துருக்கலாம்ப்பா அப்படின்னு சொல்லி இவன் போறான்னு வச்சுக்க, அங்கே ஒரு இளைப்பாறுதல் உண்டாகணும். அப்போதான் வந்தவங்களுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும். இருந்தா ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஊழியக்காரனுக்கே அது கிடையாது, சொந்தக்காரனுக்கு அப்படி கிடையாது. இப்போ இவங்களுக்கு யாராவது கஷ்டம் வருது, ஐயோ பத்தியாப்பா நான் இப்படி கஷ்டப்படுறேனே, என் கஷ்டத்தை ஆத்தி எனக்கு என்ன பண்ணுது, ஒரு சந்தோஷம் தரத்துக்கு யாரும் இல்லையாப்பா. எப்பா நீ எத்தனை பேருக்கு இருந்த சொல்லுங்க, நீங்க எத்தனை பேருக்கு நல்லா கவனிக்க பண்ணுங்க. அவ பரிசுத்தவான்கள் ஆனாலும் சொந்தக்காரன் ஆனாலும் எப்பா உன்னை தேடி வந்துட்டா, உன்னுடைய அன்பு, உன்னுடைய அரவணைப்பு, உன்னுடைய கரிசனை, அவங்க அந்த இடத்துல தங்கணும்னு சொல்லிட்டு இளைப்பாறணும்ட்டு வரணும். அப்பதான் அங்க ஒரு மகிழ்ச்சி உண்டாகும். இருந்தா ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. என்னங்க தமிழ் தானே பேசுறேன், சில பேருக்கு அப்பதான் தெரியுது, ஆஹா நம்ம எவ்வளோலாம் தப்பு பண்றோம் பத்தியா. ஏங்க இவங்களுக்கு என்னது, ஐயோ இவங்க சாப்பிட்டுக்கிட்டு போயிட்டானா, இருக்கிறதா குண்டானா காலி பண்ணிட்டானா, பாலுங்களெல்லாம் எடுத்து டீ போட்டுக்கிட்டா எல்லாம் காலி ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது? ஹலோ நான் சொல்றேன்,
நீ அடுத்தவனை இளைப்பார பண்ணி, உன் அன்பினால இளைப்பார பண்ணி அடுத்தவனை சந்தோஷமா வச்சிங்கனியா, ஊழியக்காரனையோ யாரையோ சந்தோஷமா வச்சியா, நான் சொல்றேன் அடுத்து எதை விதைச்சியோ அது உனக்கு விளையும். உனக்கு நீ எதை செஞ்சியோ அது உனக்கு திரும்பி வரும். எத்தனை பேருக்கு விளங்குது நான் சொல்றது? அல்லேலூயா. இங்க பாருங்க, நாங்க கனடபாளையத்துக்கு போனா வச்சுக்கோ, பீட்டர் ஒய்ஃப் கிரேஸ் இருக்குது, விடவே விடாது. ஒன்னா எடுத்துன்னு வரோம். டீலேருந்து ஸ்டார்ட் பண்ணோம், சுடு தண்ணியிலேருந்து டீலேருந்து ஸ்டார்ட் பண்ணி திருப்பி ஒன்று ட்ரிப் டீ போடுறான்னு. ஐயோ சாமி ஆளை விடுமா, நான் இங்கேயே தங்கிட்டா கஷ்டம், போய் ஊழிய செய்யணும். போனால் சாப்பாடு போடாமல் என்ன பண்ண மாட்டாங்க, விட மாட்டாங்க. இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அதுக்கே பயப்படுது நான். ஐயோ சும்மா போனால் நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கும், போகிறது கிடையாது. 2 மாதம் 3 மாதம் ஆன பிறகு தான் என்ன பண்ணுது, எப்போயும் அதுக்கு போகிறது. அது சில நேரத்தை சொல்லாமல் போயிடுது. ஐயா சொல்லிட்டு வந்தேன்னா, இல்லைம்மா நீ சொல்லிட்டு வந்தால் அமக்கள் அதிகமாகுது, ஒரு தண்ணி மட்டும் கொடுத்தாலே போதும். இருந்தா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு இது நீங்க வந்து பாருங்க, இந்த அன்பு இருக்குது பாருங்க, அது சகல தாங்கணும். அன்பு சொல்லுங்க, அன்பு என்ன பண்ண, இளைப்பாற பண்ணும். இந்த அன்பு மற்றவங்களே சந்தோஷப்படுத்தும். இந்த சந்தோஷத்தை ஊழியக்காரனுக்கு சரி, உன் குடும்பத்துக்கு சரி உன்னால கிடைக்கணும். அந்த வீடாப்பா ஒரு நாய் கூட எட்டி பார்க்காதுப்பா, அங்கே எங்கே போனால் உள்ள கூட கூப்பிட மாட்டோம், அவங்க வீட்டுக்கு நம்ம ஏன் போவோம் அப்படின்னு உங்களை பார்த்து யாரும் என்ன பண்ணக்கூடாது சொல்ல கிடையாது. என்னப்பா இதெல்லாம் கோயிலுக்கு போய் இதெல்லாம் பைபிள் பண்ணி இன்னத்துக்குப்பா வேஸ்ட்டு அப்படின்னு உன்னை பார்த்து என்ன பண்ணக்கூடாது, சாட்சி சொல்லக்கூடாது. எத்தனை பேருக்கு விளங்குது நான் சொல்றது? ஹல்லேலூயா. சில பேருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது, என்ன பாஸ்டே இப்படி போட்டேன்னு போட்டு வறுத்து கொட்டிக்கிறீங்களே, ஏதோ திருந்துவீங்கன்னா என்னது, ஏதோ திருந்துவீங்கன்னா. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் எடுத்து படிங்க. அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு, அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தை பொறுத்து அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். தேவனுடைய சிங்காசனத்தில் வலது பாரிசத்தில் என்ன பண்றாரு, வீற்றிருக்கிறார். பாருங்க, இயேசு சிலுவை வந்து ஒரு அவமானம், சிலுவை வந்து ஒரு ரொம்ப பாடு. இத பாடும் இதையும் பார்க்கல, இதற்கு பின்னு வர போற சிங்காசனத்தை பார்த்தாராம். இந்த ஒரு ஆமென் சொல்லுங்க. சிங்காசனத்தை பார்த்தாரு பாருங்க, இந்த உபத்திரத்தை எண்ணல, இந்த வேதனையை எண்ணல. ஏன்னா பின்னாடி வர போற மகிமை, பின்னாடி வர போற உயர்வு, எல்லா நாமத்துக்கு மேலான நாமம் சிங்காசனம், தேவனுடைய வலப்பரசத்துல உட்கார போறோம். அதனால சிலுவை தொங்குறத என்ன பண்ணல அவரு, அவமானமா எண்ணல, உபத்திரத்தை எண்ணல. எதை எண்ணாரு அவரு, அதை எண்ணாரு. அதனால சொல்றேன், இன்னைக்கு உங்க வாழ்க்கையில நான் சொல்றேன், சில பிரச்சனை இருக்கும், சில துன்பங்கள் இருக்கும். துன்பங்கிறது எப்படிங்க சந்தோஷப்படும், நான் சொல்றேன் துன்பம் எப்போதும் இருக்காதுப்பா. துன்பத்துக்கு பிறகு ஒரு பெரிய ஆறுதல் இருக்குது, துன்பத்துக்கு பிறகு ஒரு பெரிய சந்தோஷம் இருக்குது, ஒரு பெரிய உயர்வு இருக்குது, ஒரு பெரிய மகிமை இருக்குது. அந்த மகிமையை பார்த்து சந்தோஷமா இரு. இன்னைக்கு இருக்கிற பிரச்சனையை பார்த்து நீ என்ன பண்ணாது, துக்கமா இருக்கவே. பிரச்சனை இருக்குதுங்க, நான் துக்கமா சொன்னேன். ஏசு பிரச்சனையா இருந்துச்சு, சிலுவையோட பெரிய பிரச்சனை யாருக்காவது இருக்குதா, சிலுவையோடு பெரிய உபத்திரம் பெருசா இருக்குதா, இல்ல. அதையே அவர் என்ன பண்ணல, எண்ணல, அதையே என்ன பண்ணல, பார்க்கல. எதை பார்த்தாரு, பின்னால வரப்போற மகிமையை பார்த்தாரு. அப்ப நீங்களும் சந்தோஷமா இருக்குது, எப்படிங்க சந்தோஷமா இருக்க முடியுங்க? நான் சொல்றேன், உனக்கு இருக்கிற பிரச்சனையை பார்க்காதப்பா, பின்னால வரப்போற அதி சீக்கிரத்துல என்ன பண்ணுவது, இந்த பிரச்சனை உன்னை விட்டு போகும், நித்திய மகிமை உண்டாகும். அதி சீக்கிரத்துல இந்த லேசான உபத்திரம் உன்னை விட்டு போகும். நான் சொல்றேன், உபத்திரத்தை பார்த்தா சந்தோஷமா இருக்காது, ஆனா பின்னாடி எனக்கு ஒரு மகிமை இருக்குது, ஒரு உயர்வு இருக்குது, ஒரு ஆசீர்வாதம் இருக்குது. அதை பாரு, அதை பார்த்தா சந்தோஷமா இருப்பேன். இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. நான் சொல்றேன், இன்னைக்கு பிரச்சனை என்ன சொல்றேன், நீ சந்தோஷமா இருக்குது என்ன பிரச்சனை, உபத்திரம், உனக்கு போராட்டம், உனக்கு பிரச்சனை. நான் சொல்றேன், போராட்ட பிரச்சனை என்னைக்கு இருக்காதுப்பா, அது மாறும். சொல்லுங்க, அது என்னதுங்க? அப்ப எதை மாறக்கூடியதை பார்க்கணும், அதை பார்த்தா நீ சந்தோஷமா இருப்ப. இயேசுதான் நமக்கு மாதிரி. எத்தனை பேருக்கு விளங்குறவங்களா ஒரு ஆமென் சொல்லுங்க. 13ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிங்க. 13ஆம் அதிகாரம். தேவ வசனத்தை உங்களுக்கு போதித்து, தேவ வசனம் உங்களுக்கு போதித்து உங்களை நடத்தினவர்களை நீங்கள் நினைத்து பாருங்க. தேவ வசனத்தை போதித்து உங்களை நடத்தினவர்களை என்ன பண்ணுங்க, நினைத்து அவர்களுடைய நடக்கையின் முடிவை நன்றாய்
அவர்கள் நடக்கை முடிவை நன்றாய் சிந்தித்து அவருடைய விசுவாசத்தை பின்பற்றுங்கள். அவர்களுடைய விசுவாசத்தை நீங்க என்ன பண்ணுங்க? என்ன என்ன வசனம் போடுறீங்க? 13:7 இல்லைங்க, 13:17. உங்களை நடத்துகிறவர் உங்கள் ஆத்துமாக்களுக்காக. பாத்தீங்களா? இதுதான். வாங்க. உங்களை நடத்துகிறவர்கள் உங்களை ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறபடினால் விழித்திருக்கிறபடினாலும் அவர்கள் துக்கத்தோடு அல்ல. சொல்லுங்க, அவர்கள் துக்கத்தோடு அல்ல, சந்தோஷத்தோடு அதை செய்யும்படி. சொல்லுங்க, அவர்கள் சந்தோஷத்தோடு அதை செய்யும்படி அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். பாருங்க, ரொம்ப கடினமாக இருக்குல்ல. அவர்களுக்கு என்ன பண்ணுங்க? கீழ்ப்படிந்து அடங்குங்கள். ஐயோ, என்ன பாஸ்டர் இப்படி சொல்றீங்க? கீழ்ப்படிந்து, அதெல்லாம் எனக்கு தெரியாது. எதிர்த்து நிக்கணும்னா எனக்கு தெரியும், வாய் பேசனா எனக்கு தெரியும். ஆண்டவர் சொல்றாரு, எப்பா உங்களை நடத்துறாங்க பாரு, ஆசிரியருக்கு கீழ்ப்படி தானே சொல்றாங்க. உங்களை நடத்துறாங்க பாரு, அவங்களுக்கு துக்கத்தோடு அல்ல சந்தோஷத்தோடு அதை செய்யறதுக்கு நீங்க என்ன பண்ணுங்க? அவங்க உத்தரவாதம் பண்றாங்க, விழித்திருக்கிறாங்க, ஜெபம் பண்றாங்க. ஆகவே நீங்க என்ன பண்ணுங்க? அதை செய்யும்படி அவர்கள் கீழ்ப்படிந்து அடங்குங்கள். சொல்லுங்க, கீழ்ப்படிந்து அடங்குங்கள். இதெல்லாம் சொன்ன அதுக்குள்ள இப்படி இல்லைங்க சொல்லலாம். பாஸ்டர் சில பேர்ல நல்லா போன்ல போட்டு லெஃப்ட் ரைட்டு வாங்குவாங்க, லெஃப்ட் ரைட்டு வாங்குவாங்க. நானும் ஐயோ என்ன இப்படி வாங்குறல கம்முன்னு தூரம் போயிடுவேன். அது சில நேரத்தில் நல்லது தான். எதிர்க்க பார்க்குறாங்களோ போடல பார்க்குறாங்களோ முகதாட்சினே கிடையாது. போட்டு நீங்கள் பண்ணுறது தப்பு, நீங்கள் செய்கிறது தப்பு, பக்கத்தில் இருக்கிறீங்க, ஒழுங்காக கோயிலுக்கு வர மாட்டீங்க, உங்களுக்கு ஆண்டவர் வச்சிருக்கிற இந்த பெரிய காரியத்துக்கு என்ன பண்ணுற நன்றி செலுத்த மாட்டீங்க, இது தப்பு தப்புன்னு க்ளீனாக சொல்லி வச்சுருவாங்க. நான் கூட கொஞ்சம் பொறுமையாக சொல்லுவேன், அவங்க நல்லா ஆஷாவே சொல்லுவாங்க. துக்கத்தோடு செய்தால் அது உங்களுக்கு என்ன பண்ணாது? பிரயோஜனமா இருக்க மாட்டாது. என்னங்க, நான் செய்யறது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கணுமா? இருக்கணுமா? பிரயோஜனமா இருக்கணுமா? அப்ப என்ன இருக்குங்க? அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படின்னு சொல்றேன், வேலை செய்யற முதலாளிக்கு கீழ்ப்படின்னு சொல்றேன், டீச்சருக்கு வாதியாருக்கு கீழ்ப்படின்னு சொல்றேன், ஊழியக்காரருக்கும் நீங்க என்ன பண்ணுங்க? கீழ்ப்படிஞ்சிருங்க. ஓபே, அடங்குங்கன்னு சொல்றோம்னா அடங்க, வாழை சுட்டின்னு ஒழுங்கா உட்காருங்க ஒரு இடத்துல. எனக்கு ரத்தம் முளைச்சிச்சு நான் பறப்பேன்லாம் பறக்காதீங்க. அப்போ என்ன பண்ணுங்க? சந்தோஷத்தோடு அதை செய்யணும். அதனால நீங்க என்ன பண்ணுங்க? சரியா என்ன பண்ணுங்க? இருங்க. இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அடுத்த வசனத்தை வாசிங்க. யாக்கோபு 1:2 என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமை உண்டாக்கும் என்று அறிந்து, உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். பாருங்க, நீங்க என்ன பண்ணுங்க? நீங்க பலவிதமான சோதனையில் அகப்படும் போது, நீங்க சோதனை வரும்போது தான் உங்களுக்குள்ள இருக்கிற விசுவாசம் இன்னும் லெவல்ல இருக்குதுன்னு அர்த்தம் பார்க்க முடியும். பிரச்சனை வரலன்னா விசுவாசத்தை நம்ம என்ன பண்ண முடியாது. என்ன லெவல்ல இருக்கிறீங்க உங்க விசுவாசத்தினுடைய பரீட்சை, அப்பதான் பரீட்சை எழுதுற. இருந்த ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்ப உங்க விசுவாசத்தின் பரீட்சையை பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து சொல்லுங்க. பொறுமையை, விசுவாசத்துல பரீட்சையை நிக்கலன்னா அவன் பொறுமையை கத்துக்கொள்ள மாட்டான். சொல்லுங்க, என்ன பண்ண முடியும்? பொறுமையை கத்துக்கொள்ள மாட்டான். பொறுமையா இருந்தா நிறைவுள்ளவர்களா இருப்பீங்க, ஒன்னும் குறை இல்லாம இருப்பீங்க. எத்தனை பேருக்கு விளங்குதுங்க? அப்ப பொறுமை வேணும். அந்த விசுவாசத்துக்கு பரீட்சை வரும்போது பொறுமையா இருங்க. பொறுமையா இருக்கிறது மட்டுமில்ல, அதை சந்தோஷமா எண்ணுங்க. சொல்லுங்க, என்ன பண்ணுங்க? என்ன சந்தோஷமா எண்ணுங்க? நல்லது வர சொல்ல சந்தோஷப்படுறோம். சில நேரத்தில் பிரச்சனை வருது, பிரச்சனைக்காக சந்தோஷம் பண்ணல. இல்ல, இந்த விசுவாசத்தின் பரீட்சை எனக்கு பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து சந்தோஷமா இருக்கணுமா? நான் எதுக்கு சந்தோஷமா இருக்கல? பிரச்சனை வருது, அந்த பிரச்சனைக்காக சந்தோஷம் இல்லை. இல்ல இல்ல, இந்த பிரச்சனை என்னை ஒழுங்கா மாத்திடும், இந்த பிரச்சனை என்னை விசுவாசத்தை தர வைக்கும், இந்த பிரச்சனை எனக்கு பொறுமையை தர வைக்கும், இந்த பிரச்சனை என்னை பூரண மனுஷனா மாத்தும். அதுக்காக நான் என்ன பண்ணுவேன்? சந்தோஷமா தான் இருப்பேன். வழிய பிரச்சனை வந்துட்டுன்னு சொல்லிட்டு துக்கமா இருக்க மாட்டேன். எல்லாம் கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. ஏன் சந்தோஷமா இருக்கணும்? அந்த சந்தோஷமா இருந்தா தான் அந்த துக்கத்திலிருந்து வெளியே கடந்து வர முடியும். இல்லைங்க, நான் இப்போ சந்தோஷம்லாம் இருக்க முடியாதுங்க,
எனக்கு பிரச்சனை ரொம்ப அதிகமாக இருக்குதுங்க, அவ்வளோதான், வாழ்நாளெல்லாம் பிரச்சனை உன்னை விட்டு என்ன பண்ணாது போக முடியாது. வாசிங்க அடுத்தது 1 பேதுரு 1 அதிகாரம் 8 வாசிங்க.